ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வாங்க இன்றைக்கி திருநெல்வேலி ஸ்டைல் சொதி குழம்பு எப்படி செஞ்சேன்னு பார்க்கலாமா? ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாய் வச்சுக்குவோம். கடாய் கொஞ்சம் சூடானதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. தேங்காய் எண்ணெய் தாங்க நல்ல மணமாக இருக்கும். அதுக்கு கொஞ்சமாக ஜீரகம் பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவு நாட்டு வெங்காயத்தை 2 கீரி அதோடு சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு 3 பச்சை மிளகாய், ஒரு துண்டு இஞ்சையும் நல்லா இடிக்கல்ல இடித்து அதோடு சேர்த்து கொஞ்சம் வாசனை வர வரைக்கும் வதக்கிட்டு, இப்போது நம்ம வந்து உருளைக்கிழங்கு, கேரட்டு, பீன்ஸ் இந்த 3 காய்கறியுமே நான் ஆல்ரெடி ஸ்டீமரில் வேக வச்சுருக்கேன். அதையும் அதோடு சேர்த்துட்டு, இப்போது காய்க்கு தேவையான உப்பு, ஒரு குத்து கருவேப்பிலை எல்லாம் சேர்த்து ஒரு கிளறி விட்டுட்டு, ஒரு 50 கிராம் சிறுபருப்பை நல்லா வேக வச்சு மசித்து வச்சுருக்கேன். அதையுமே சேர்த்து கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணி ஒரு கொதிக்க விட்டுட்டு, ஆல்ரெடி நம்மளுக்கு வந்து காயும் பருப்பும் வெந்ததுனால ரொம்ப நேரம் கொதிக்கணும்னு அவசியம் கிடையாது. இப்போது ஒரு 1/4 மூடி தேங்காய், கட்டியான தேங்காய் பால் அதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு திரும்ப ஒரு வாட்டி உப்பு செக் பண்ணிவிட்டு, இறக்குற டைமில் கொத்தமல்லி தூவி இறக்குனிங்கன்னா, தேங்காய் பால் ஊற்றினதுக்கப்புறம் விடணும்னு அவசியம் இல்லை. லைட்டாக சூடு வந்தாலே போதுமானது. கொத்தமல்லி தூவி இறக்குனிங்கன்னா திருநெல்வேலி, அதாவது நம்ம ஊர் ஸ்டைலு சொதி குழம்பு. இதுக்கு வந்து இடியாப்பம் செம சூப்பராக இருக்கும். நான் ரீசனாக சென்னை போயிருக்கும்போது இந்த சொதி குழம்பு சாப்பிட்டேங்க. செம டேஸ்ட்டாக இருந்துச்சு. இன்றைக்கி நம்ம வீட்லேயும் செஞ்சாச்சுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி